ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ப்ரெட்டை வச்சு ப்ரெட் மலாய் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானது தான். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்ன கீழே நீங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்வீட் ப்ரெட்டு ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 200 கிராம் பால் ஊற்றிருக்கேன். இது மலாய் ரெடி பண்ணுறதுக்காக. இதில் ஒரு 8 ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துக்க போகிறேன். பால் பவுட்ரு சேர்த்த உடனே அடி பிடிக்கும், உடனே நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் தீயை குறைச்சலாக வச்சுக்கோங்க. இது நம்ம பால் பவுடர் சேர்த்தோம்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு மலாய் ரெடி ஆகும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் ஃப்ளேவருக்காக கஸ்டர்ட் பவுட்ரு ஆரஞ்சு ஃப்ளேவர் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பால் பவுடரை போட்டதுக்கப்புறம் நல்லா சுண்டி அதையே காய்ச்சி எடுத்தாலே போதும். இது நல்லா கிண்டி விடலாம். இப்போது இது கஸ்டர்ட் பவுட்ரு, இது கொஞ்சம் பாலில் கரைச்சி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை ஆட் பண்ணி உடனே கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். கீழே அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கையெடுக்காமல். பாருங்கள், இது நல்லா கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டட்டோன்னு சொல்லிவிட்டு மலாய் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்ல மலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, திக்காக. ஓகே, இது இப்போ ப்ரெட்டு எல்லாமே சைடில் இருக்க அந்த ப்ரௌனாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஸ்வீட் ப்ரெட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ சுகர் சிரப்பு தான் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு சுகரை போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக உடனே ஊற்றிடணும். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் 100 கிராம் சர்க்கரைக்கு. இது கொஞ்சம் சுகர் சிரப்பு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போது பேன் வச்சு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரீஃபைண்ட் ஊற்றிட்டு ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு நெய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா ப்ரெட் எல்லாமே கருகிடும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம திருப்பி விட்டு எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போது அடுத்தடுத்து இதே மாதிரி போட்டு சிம்மில் வச்சே ரோஸ்ட் பண்ணிடலாம். நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்குமே ஒரு திருப்தி கிடைக்கும். வெளியே அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. இப்போ இது எல்லாமே ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சு சுகர் சிரப்பு தான் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக சுகர் சிரப்பில் ஊறிடும். இப்போ நம்ம இதை மலாய் வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஃபுல்லாக மலாய் வச்சு கோட் பண்ணி அது மாதிரி இன்னொரு பீஸை வச்சிடலாம். இப்போது இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு ப்ரெட் மலாய் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப விருப்பமானது. குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. இது வீட்டிலேயே நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் பாதாம் துருவி போட்டாச்சு. இப்போது இந்த ஸ்வீட் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.